வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான ஒரு நண்பரை போல பேசுறார். என்ன சொல்றாருன்னா, பறவைகளை பாருங்கன்றார். வானத்துல சிறகடித்து பறக்குதுல, அந்த பறவைகளை பாருங்கள், உற்று பாருங்கள். அப்ப இன்னைக்கு பறவைகளை பார்க்க ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவி இனம் அழிந்து போயிருக்கு, நம்ம நாட்டுல இல்ல. ரொம்ப அழகா இருக்கும், அந்த குருவிகள்லாம் அழகா கீச்சிட்டு அழகா பாடும். இன்னைக்கு அது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பயன்படுத்துகின்ற இந்த அதிகமா இந்த ரேடியேஷன் உள்வாங்கி இருக்கின்ற இந்த மொபைல் போன், இந்த போன் பயன்படுத்தினால ஒரு இனமே அழிஞ்சு போயிடுச்சு, பறவை இனமே போயிடுச்சு. இப்போ ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் சராசரி ஒரு மனிதன் குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இந்த மொபைல் போன் செல்போன் பயன்படுத்துகிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த நாள்ல அதிகமாய் அந்த போனை பயன்படுத்துறதே சரியா போயிருது. மீதி எங்க மற்றதை இருக்குது. அதாவது ஒரு விஷயம் சொல்ல பாருங்களேன், அப்படி காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பூபால இசை உங்க காதுல வேட்டும். அப்படி பூபால இசை கேட்டுக்கொண்டே அப்படியே பறவைகள்லாம் பாடிக்கொண்டிருக்கிற அந்த பாடல் சத்தத்தையும் இணைந்து கொண்டு, அப்படியே மலர்கள்லாம் அப்படியே மொட்டெல்லாம் அரும்பெல்லாம் மலர்ந்து மனம் பரப்பி அந்த மனத்தை அப்படியே நம்ம முகர்ந்தவர்களாய், இந்த வண்டுகள் எல்லாம் அந்த மலர்கள் இருக்கிற தேனை உண்டு ரீங்காரம் விடுகிற அந்த ரீங்கார ஓசையை கேட்டவர்களாய் ஒரு சூடா காலையில் ஒரு காஃபி குடிச்சு எப்படி இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு. இதெல்லாம் இருந்தது, இந்த வழக்கம் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் மாறி போயிட்டு இன்றைக்கு நம்ம சுத்தி என்ன நடக்குது தெரியுமா? ஆம்புலன்ஸ் சத்தம், எங்க பார்த்தாலும் அடிக்கிற சத்தங்கள், எங்க பார்த்தாலும் சண்டை போடுகிற சத்தங்கள், அது அல்லது அதுக்கு மேல இப்படி ஒரு அபாயங்கள் இருக்குதுன்னு நம்ம டிவி வைத்தா பலவிதமான அபாயங்கள் நிறைந்த கொலை செய்திகள் தான் தொலைக்காட்சியிலும் மற்றும் அந்த செய்தித்தாள்ல அதிகமாக இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்மளை சுத்தி 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 இருக்குங்க. இப்ப இந்த அருமையான அந்த காட்சியை நம்மளால அனுபவிக்க முடியவில்லை. அப்போ ஒரு மனிதன் எங்க தெரியுமா ரொம்ப யோசிக்கிறான்? ஐசியூல இருக்கும்போது. வேற எங்கேயும் அந்த மனிதன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. ஐசியூல போய் படுத்துட்டாருன்னா பணம் என்னங்க, சாதி என்ன, மதம் என்ன, ஒண்ணும் கிடையாது, உயிர் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மனிதன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடம் ஐசியூவா இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு கட்டத்துல இருக்கும்போது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நம்ம இடத்துல பேசுகிறார், நீங்கள் பறவைகளை பாருங்கள், உற்று பாருங்கள். அப்ப கூப்பிட்டு போறார். நம்ம கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், பிரச்சனை, நிம்மதியில வாழ்க்கையில எப்படி நிம்மதி வரும்? நாம அந்த நிம்மதியை நாம தொலைத்து எங்கோ ஒரு இடத்த தொலைச்சிட்டோம். நீங்கள் தொலைந்து போன அந்த இடத்திலே போய் நின்று அந்த நிம்மதியை தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பறவைகள்கிட்ட போக, அதுங்க அழகா பாடி சந்தோஷமா இருக்குது. அவங்க நாளை குறித்து கவலை கிடையாது. ஏன் தெரியுமா? கடவுள் படைச்சார், தன்னை காப்பாற்றுவார், அதுக்கு நம்பிக்கை. அது பாட்டு சிறகடிச்சு பறந்து கொண்டே இருக்கு, சந்தோஷமே பாடுது. எந்த பறவைகளும் சண்டை போடுவது இல்லை தெரியுமோ? அந்த அளவுக்கு பிரிவினைகள் கிடையாது, யாரையும் அடிச்சு பிழைப்பதில்லை, பொறாமைகள் கிடையாது, எங்கேயும் கொலைகள் நடப்பதில்லை. ஆனா எல்லா விதமான துர்க்குணங்களும் மனிதனிடத்துல இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் பறவைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இன்னொன்னு சொல்றாரு, இந்த பறவைங்க ஏன் கவலை இல்லாம இருக்கிறாங்கன்னா, அதுங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு கொடுக்கிறார், போஷிக்கிறார் அப்படின்றது தானே. அப்போ அந்த பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள் தானே, சிறப்பானவர்கள் தானே. அப்போ அந்த பறவைகளை படைத்த அதே கடவுள் தான் உங்களையும் படைச்சிருக்கிறார். படைத்தவர் உங்களை கைவிட்டு விடுவாரா? ஆகவே நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பறவைகளை பாருங்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக வானிலை சிறகடித்து பறகுங்கள். இழந்து போன அந்த சந்தோஷத்தை, நிம்மதியை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இந்த போனை தூக்கி நீங்க வச்சுட்டு, போனை இன்னைக்கு யாரும் அந்த அளவுக்கு பார்க்காதீங்க. சும்மா ஒரு செகண்ட்ஸ், ஒரு நிமிடங்கள் தான், அதுக்கு ஒரு நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். அதே போனே உங்க உலகம் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளாதீங்க. அதை ஏதோ அதுக்கு அடிமையாகாமல் அதை ஓரம் கட்டிவிட்டு சந்தோஷத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அது உங்களிடம் இருக்கிறது, நிம்மதி உங்களிடம் இருக்கிறது. அதை நீங்கள் யார் என்பதை அதை வெளியே கொண்டு வர கடவுள் உங்களுக்கு துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.